இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி a plus b the whole square equal to a square plus 2ab plus b square அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். தி anatomy of mathematics நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் 3 விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல் ஒன்று ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றது. இரண்டாவது விஷயம் இந்த ஐடென்டிட்டியை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது. மூணாவது விஷயம் இந்த ஐடென்டிட்டிக்கு எப்படி நம்ம ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற இந்த 3 விஷயத்தை தான் நம்ம இப்போது கற்றுக்க போகிறோம். முதல் விஷயம் இந்த ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இதில் 2 சைடு இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் தான் இது இருக்கும். ஐடென்டிட்டி அப்படின்னா தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மற்றொருமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மற்றொருமை அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈக்குவேஷனில் இடதுபுறமும் வலதுபுறமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டும் சமமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷனை நம்ம மற்றொருமை, அதாவது ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏன் இன்னொரு ரீசன் இருக்குது இதை ஐடென்டிட்டி சொல்கிறதுக்கு. அது என்னென்னா, ஏக்கு பதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ நம்பர்ஸ் இங்கே போட்டிங்கன்னா, அதே மாதிரி பிக்கு பதில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம இங்கே போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி இந்த வலதுபுறமும் ஏக்கு அதே வேல்யூ இங்கே போட்டு அதே வேல்யூ தான் இந்த ஏக்கும் பிக்கும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 வேல்யூவும் சமமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது பேர் மற்றொருமைன்னு வைக்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டியை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, a + b the whole square. 2 லென்த் இருக்குது. ஏன்றது ஒரு அளவு, பின்றது இன்னொரு அளவு, ரெண்டுத்தையும் சேர்த்தா இன்னொரு, அதாவது ஒரு ஸ்கொயராக அது ஃபார்ம் ஆகுது. அதாவது a + b whole square. ஸோ இது என்னன்றது நான் இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் a என்ற ஒரு அளவு. இந்த லென்த் a, இன்னொரு லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இது b. ஸோ இந்த a + b இது ரெண்டும் சேரும்போது மொத்த லென்த்து கிடைக்குது. இதுதான் இந்த லென்த்துக்கு பேர் தான் a + b. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த a + b அப்படின்றது இந்த லென்த்து a b. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் இதே லென்த்து தான் இந்த b தான் இங்கே எழுதியிருக்கு. இதே a இந்த லென்த்து தான் இங்கேயும் வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தாலும் a + b, இந்த ஃபுல் லென்த் a + b. இந்த பக்கம் அதே தான். இங்கே நம்ம ஏக்கு என்ன எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கே இருக்கும், இது a. இங்கே நம்ம பிக்கு என்ன எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணாலும் சரி a + b, இப்படி ஆட் பண்ணாலும் a + b, a + b. ஸோ a + b ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ஆன்சர். a + b whole square அப்படின்றது இந்த ஸ்கொயரை தான் சொல்கிறாங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது எப்படி இதை ப்ரூஃப் பண்ணுறது? இதே ஆன்சர் தான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடுக்கும் வரணும். ஸோ இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறேன்னு காட்ட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல a ஸ்கொயரையும் இந்த b ஸ்கொயரை நம்ம ஒன்றா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 a × b 2 ரெக்டாங்கிளையும் இது கூட ஒன்றா ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் கிடைக்குதா, a + b the whole square கிடைக்குதான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அவங்க சொன்னாங்க முதல்ல a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இது a ஸ்கொயர். ஏன் இது a ஸ்கொயர்னால் இதே அளவு a இருக்கிற அளவுலேயே இது உருவாகிருக்கிறதுனால இது a ஸ்கொயர். முதல்ல a ஸ்கொயரை நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரிகிற மாதிரி கட்டுறேன், இங்கே எடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா b ஸ்கொயர். a ஸ்கொயரையும் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறது முதல்ல நான் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது b ஸ்கொயர். b ஏன் இங்கே வைக்கிறோம்னா இந்த அளவு இந்த அளவு இது b. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம அவங்க சொன்ன மாதிரி ப்ளஸ் போட்டிருக்கு இந்த இடத்துல. ஸோ ப்ளஸ் போட்டதுனால இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா a × b. a × b அப்படின்னா ரெக்டாங்கிள். இது ரெக்டாங்கிள். ஏன் இது a × bனா இது b உடைய a உடைய அளவு, இது b உடைய வித்து எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இங்கே ப்ளஸ் போட்டிருக்கு. அது மாதிரி 2ன்னு போட்டிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 2ab
இப்போ 2 வேணும். இதே மாதிரி இன்னொன்று நம்ம செஞ்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்போ இது வச்சோன்னே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தத்தையும் ஆட் பண்ணி ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த a + b ஹோல் ஸ்கொயரை கவர் பண்ணுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் அப்போது சமமாக இருக்குது அப்படின்றத நம்ம இதுலேருந்து ப்ரூஃப் பண்ணுறோம். அடுத்த விஷயம், 3வது விஷயம், இந்த மாடல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சாதாரண இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட், இல்லை ஏசிக்கு ஃப்ரிட்ஜு வாங்கும் போதும் கிடைக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட், இந்த மாதிரி அட்டை. இந்த அட்டையை வந்து ஏதாவது ஒரு ஷேப்புக்கு, ஸ்கொயர் ஷேப்புக்கு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டு, இங்கே நான் எவ்வளோ எடுத்துருப்பேன்னா 20 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்கொயரை வந்து உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஒரு ஸ்கொயர் ஏன்ற ஒரு அளவை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது 20னா 15 சென்டிமீட்டர் ஏ, 15 சென்டிமீட்டர் ஏவை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு அதே கார்ட்போர்ட் சாதாரண ஒரு அட்டை இதில் கட் பண்ணிக்கிறோம். இதில் கட் பண்ணி இந்த ஏ உடைய அளவில் இப்படி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இது 15னா மீதி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பின்னு ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி இங்கே இந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அளவு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது 5 சென்டிமீட்டர், இது 15 சென்டிமீட்டருக்கு ஒரு ஏ, 2 a × b கட் பண்ணிக்கிறோம். 2 a × b கட் பண்ணிக்கிறோம். ரெண்டு ஒரே அளவு தான். ஒன்று இங்கே வைக்கிறோம், இன்னொன்று இங்கே வைக்கிறோம். இப்போ உங்களுடைய மாடல், உங்களுடைய ப்ராஜெக்ட் மாடல் ரெடி. வர ஒரு நிமிஷம். இது என்னென்னா, இந்த பதிவை நான் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ சிக்கல்களை நான் சமாளித்தேன் அப்படின்றது காட்டுறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஒன்றும் இல்லை, என்னுடைய குழந்தை தான் என்னை செய்ய விடாமல் வெளியிலேருந்து ரொம்ப எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு என் பேரை கூப்பிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கேமராவும் ஸ்டாண்டும் கீழே வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நிறைய ஐடென்டிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.